ஆரம்பத்திலேருந்து நான் கற்று நடத்துகிறத நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆமாம், பாடின பாடல், ஆராதனை, ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த ஜெப ஆவி, அந்த அபிஷேகம், அந்த பிரசன்னம் இருக்கிறபடினால அதை நம்ம ஜெபித்து கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பகுதியும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதையும் அவருடைய சித்தத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த வசனத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கும்போது ஒரு வசனம், ஒரு தகப்பனுடைய இருதயம், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், சகோதரன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது இந்த வசனம் நம்முடைய இருதயத்தை தொட்டது. ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்கன்னு தெரியல. நான் உண்மையாகவே அதை உணர்ந்தேன். காரணம், பிரசங்கிக்கும் போது இந்த வசனம் எனக்குள்ளே வருது. ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு கெட்ட குமாரன், எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. அவன் போயிட்டான். ஹல்லேலூயா. ஆமாம், ஒழிஞ்சு போனான்னு விட்டுல. அவன் போயிட்டது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவன் வர வரையும் எத்தனை நிந்தை. ஹல்லேலூயா. எத்தனை வேதனைகள். இந்த ஊர் மக்கள்லாம் பரிகாசமாய் பேசியிருப்போம். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானமானாக்கி என் இருதயத்தை சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. ஆமாம், நாம் கூட கெட்ட குமாரனை போல பல விதமான ஆசமாசங்கள் நிமித்தம், இந்த உலகத்தின் ஆசையின் நிமித்தம். ஹல்லேலூயா. ஆமாம், தீத்துல ஒரு வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், எடுத்து வாசிப்போம். தீமோத்தேயு நினைக்கிறேன். ஆமாம், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. ஹல்லேலூயா. பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிருக்கிறார். அப்புறம் கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து. ஹல்லேலூயா. பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தீத்தும் போயிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், தீத்துக்கு அவ்வளோ ஒரு நிருபமே எழுதுனது. ஹல்லேலூயா. ஆமாம், நாமும் கூட பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, உலகத்தினுடைய ஆசை வைத்து, உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், பலவிதமான காரியங்கள் நிமித்தம் தேவனை விட்டு நாம் தூரம் போயிருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை நம் மனதில் போட்டார். என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவான் ஆகி என் இருதயத்தை சந்தோஷப்படுது. ஹல்லேலூயா. ஆமாம், கெட்டகுமாரனுக்கு எங்கே வந்தது புத்தி? பண்ணையோட தவிட்டை சாப்பிடும்போது தான் அவனுக்கு புத்தி வந்தது. ஹாஹா, என்னுடைய தகப்பன் வீட்டில் எத்தனை வேலைக்காரர் இருக்கிறாங்க, 3 வேளை இங்கே சாப்பாடு கிடைக்குது. ஹல்லேலூயா. அதுபோல் நாம் திரும்பி வர வேண்டியதான நேரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஏறக்குறைய எல்லாம் 50 வயசை தாண்டியாச்சு, ஒரு சிலரை தவிர. இனி நம்முடைய காலங்கள் தேவனுக்கென்று பிரயோஜனப்படுகிறதாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஹல்லேலூயா. இதுவரையும் நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் தேவனுடைய நாமம் நிந்திக்கப்பட்டிருக்கலாம். நம்மளுடைய செயல்கள் நிமித்தம்
அவருடைய இருதயம் துக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுத்தும்படியான ஒரு தருணத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், கடந்து வரணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அது தெரியும். ஆண்டவர் எதை பிரியப்படுறாருன்னு சொல்லி நம்ம தேடி என்ன பண்ணணும், அவருடைய சமூகத்தை நாடணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும், அவருடைய தாழ்மையை தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்துட்டேன். அவருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, அவர் நம்ம காண்பித்த பாதை என்ன, வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் தன்னைத்தானே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒரு மனுஷனாய் உலகத்தில் வந்தது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அடி உத ஹல்லேலூயா, இந்த வேதனை அர்ப்பணிக்கிறதான ஒரு காரியம், முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அது மாதிரி ஒரு தாழ்மை நமக்கு தேவை. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இதுதான் இந்த வசனம் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நமக்கு காண்பிக்கிறது. நம் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா? ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ஜீவியத்தின் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுத்துறாரா? ஹல்லேலூயா. ஆமாம், அநேக ஊழியங்கள் செய்யலாம். ஹல்லேலூயா. ஒன்றும் நல்லா இருக்குது. எல்லாருமே தம்பி பிரசங்கிக்கிறாப்புல எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. வர்ஷிப் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் இந்த காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நம்முடைய காரியங்கள் மாறணும். இதை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கொஞ்ச நேரம் கண்களை மூடி